Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சிம்பிளா ஹோம்மேட் பட்டர் கொஞ்சோண்டு பால் இருந்தா கூட அதை வச்சு கூட நம்ம செய்ய முடியும். கடையில வாங்காம நம்மளே வீட்லயே ஈவன் குழந்தைகள் கூட செய்ய முடியும். அது மிக்ஸி எதுவுமே இல்லாம நம்ம எப்படி கையில செய்யலாம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இது காய்ச்சி ஆறுன பால் பாயில் பண்ணி கூலான மில்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். நேத்து நைட் வச்சிருந்தேன். இப்போ மார்னிங் இப்போ எடுத்து பார்த்தா இந்த ஃபுல்லா திக்கா ஆட வந்திருக்கு பாருங்க. எப்பவுமே நீங்க நல்லா ஃபுல்லா மொத்தமா நீங்க அது காய வச்சுட்டு ஆற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏடு நல்லா திக்கா வரும். அப்போ உங்களுக்கு நிறைய பட்டர் கிடைக்கும். இதை அதுல இருந்து நான் எடுத்துக்க போறேன். இப்போ அந்த மாதிரி ஃபுல்லா ஆடையை எடுத்துக்கலாம். இந்த அளவு திக்கா வருது பாருங்க. இது ஏற்கனவே எடுத்து வச்சதான் ஒரு 2 days முன்னாடி ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். நம்ம எப்பயுமே பட்டர் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ சடனா பட்டர் காலி ஆயிடுச்சு நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி நான் சொல்ற மெத்தட்ல பண்ணீங்கன்னா நீங்க 1 minute செஞ்சிடலாம். அதான் எப்படி உங்களுக்கு கம்மிங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு ஆடை மாதிரி இருக்க மாதிரி இருக்கு, நல்லா ஏடு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். நான் செஞ்சதுக்கு அப்புறம் அப்படி நல்லா பட்டர் மாதிரி ஆயிடும். இது ஃபுல்லா எடுத்துக்கலாம். இது 2 days-ஓட அந்த மில்க்கு மேல இந்த ஆடை, அந்த பாலுக்கு மேல ஆடை இது நான் எடுத்து வச்சு ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். இப்போ எனக்கு உடனே தேவை அப்படின்றக்காண்டி தான் இப்போ எடுத்து செய்ய போறேன். நம்ம நிறைய செய்யறப்போ நம்ம மிக்சியில செய்யலாம். கொஞ்சம் போல செய்யறப்ப நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா பட்டர் கிடைக்கும். அது நீங்க பட்டர் அந்த நல்லா உங்களுக்கு பிரெட்டோட ரோட்டியோடலாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ஒண்ணுமே பண்ணல, வெறும் ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த ஆடமா இருக்குது அந்த மில்க் எடுத்து நான் வச்சிருக்கேன். இதை இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ எவ்வளவு நேரம்னு நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி. இதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10 கவுண்ட் பண்ற அளவு சும்மா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்டே கூட நீங்க வச்சுக்கலாம். அந்த ஐஸ் வாட்டர் இந்த மாதிரி தண்ணியும் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸும் போட்டிருக்கேன். இதுக்குள்ள அதை வச்சுக்க போறேன். வச்சு நம்ம பண்றப்ப நமக்கு ரொம்பவே குவிக் ஆயிரும். ஒரே டைரக்ஷன்ல பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு குவிக்கா கிடைக்கும். கொஞ்சம் நிறைய நீங்க ஐஸ் வாட்டர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் வருமோ அவ்வளவு சீக்கிரம் ஆகும். ரொம்பவே கூலான இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஐஸ் கியூப்ஸ் தேவையில்லை. இது ஈவன் கிட்ஸே கூட செஞ்சிருவாங்க. அவ்வளோ சூப்பரா உடனே செஞ்சிட முடியும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கிறப்பயே நம்ம அப்படி தரையா அங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ணாலும் அது வராது. இங்கே பாருங்க, இந்த ஃபுல்லாக திரண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஃபுல்லாக நீங்கள் உருட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு பட்டர் மாதிரி வந்துடும். கை வச்சு தான் பண்ணி ஆகணும். கை நல்லா வாஷ் பண்ணிட்டு தாராளமாக பண்ணலாங்க. நம்ம மாவு பசையெல்லாம் கையில் தான் செய்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அது பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா மிச்சம் இருக்கிறத நீங்கள் தயிர் உர ஊத்துறக்கோ இல்லைன்னா இதுக்காக வச்சுக்கோங்க. அது வெறும் பால் மட்டும்தான். பாருங்க 1 minute-ல உங்களுக்கு பட்டர் வந்துடும். ஃப்ரீசர்லேருந்து நீங்கள் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் போட்டு பண்ணீங்கன்னா ரொம்பவே குவிக்காக வந்துடும். ஃபோர்க் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, இதான் பட்டர். இது நம்ம ரோட்டி மேல அப்புறமேல பிரெட்ல அந்த சாண்ட்விச்லாம் நம்ம பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.